இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நிறைவான மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். அதற்காக நாம் எடுக்கும் முயற்சிகள் எண்ணற்றவை. அப்படி முயற்சி செய்தாலும் கூட நம்மிடமுள்ள எல்லா குறைகளும் நிறைவாகிவிடும் என்று சொல்லிவிட முடியாது. நாம் எல்லோருமே குறை உள்ளவர்கள்தான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை குறை சொல்லி வாழும் பழக்கத்தையும் நாம் முற்றிலும் கைவிட வேண்டும். அப்போதுதான் நாமும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்த முடியும் என்பதை புரிந்து கொள்வோம். காத்திருந்து பார்த்தால் நாம் விரும்பியதை நிச்சயம் அடையலாம். கஷ்டப்பட்டு பார்த்தால் நாம் நினைத்தது கண்டிப்பாய் நடக்கும். நம் வாழ்வில் வரும் கஷ்டங்களை இஷ்டப்பட்டு ஏற்றுக்கொள்ள நம்மை பயிற்றுவிப்போம். அப்போது நாம் இஷ்டப்பட்டது கஷ்டமில்லாமல் நம்மை வந்து சேரும். மிகப்பெரிய வெற்றியாக வாழ்வில் இஷ்டப்பட்டதை அடைந்திட துன்பத்தை நேர்மறை சிந்தனையோடு ஏற்க நம் மனதை நாம் பயிற்றுவிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். சுமைகளை கண்டு துவண்டு விடாமல் உலகத்தை தாங்கும் பூமியே நம் காலடியில்தான் என்று நம்பிக்கை உணர்வோடு வாழ்வோம். நம் அனைவருக்கும் 2 கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கண்களால் காணும் காட்சிகள் நம்மில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனால் பார்வையோ ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படுகின்றது. சிலர் பல்லக்கை பார்க்கும்போது அதில் நாம் பயணிக்க மாட்டோமா என்று ஏங்குகிறார்கள். ஆனால் ஒரு சிலரோ அதை சுமப்பவர்கள் படுகின்ற உடல் வலிக்காக வருத்தப்படுகிறார்கள். எல்லோருக்கும் கருணையும் அன்பும் கண்களில் வந்து விடுவதில்லை. கடல் நீர் குடிக்க முடியாமல் இருக்கிறதே என்று அதை சபிப்பதை காட்டிலும் சுவையான உப்பை உற்பத்தி செய்ய உதவுகிறதே என்று வாழ்த்துவது மேலான செயல். நாம் பிறரிடம் குறை காணும் போதெல்லாம் நம்மிடமிருக்கும் குறைகள் தெரித்து விழுகின்றன. நிறைகளை காணும் போது இறைமையால் நிரம்பி வழிகிறோம் என்பதை புரிந்து கொண்டு அடுத்தவர்களின் உன்னதங்களை நேசிப்போம். அப்போது நமது விலாசம் இன்னும் விசாலமாகும் என்பதை புரிந்து கொள்வோம். ஒரு அதிகாரி அதிகம் படித்தவர். ஒரு நாள் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு விவசாயி ஒருவரை பார்ப்பதற்காக அவர் சென்றார். விவசாயி ஒரு எண்ணெய் செக்கு வைத்திருந்தார். அதன் அருகிலேயே அவரது விவசாய நிலமும் இருந்தது. அவரிடம் சென்று எப்படி ஒரே நேரத்தில் 2 வேலையை ஒரே ஆளாக இருந்து செய்ய முடிகிறது என்று கேட்டார். செக்கு மாடு ஒரு வட்டத்திற்குள் தான் சுற்றி கொண்டே இருக்கும். அதன் கழுத்தில் மணி கட்டி இருக்கிறேன். மாடு நின்றுவிட்டால் சத்தம் வராது. உடனே நான் இங்கிருந்தே ஹாய் என்று சத்தம் போடுவேன். மாடு திரும்பவும் சுற்றத் தொடங்கும். அதனால் வயல் வேலை செய்வதில் எனக்கு எந்த இடையூறும் வராது என்றாராம் விவசாயி. உடனே அவர், ஒருவேளை அந்த மாடு தலையை மட்டும் மாட்டிக்கொண்டு சுற்றாமல் நின்றால் கூட சத்தம் வரும் அல்லவா? அப்போது என்ன செய்வாய் என்று கேட்டார். விவசாயி உடனே, மாடு அப்படியெல்லாம் செய்யாது. அது உங்களைப் போல ரொம்ப படித்திருக்கா இப்படியெல்லாம் எதிர்மறையாக யோசிக்க என்று கேட்டாராம். நாமும் எதிர்மறையாக யோசிப்பதை தவிர்த்து நேர்மறையாக சிந்திப்போம். வாழ்வை நலமானதாக வாழ முற்படுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நமது எண்ணங்கள் நேர்மறையாக இருந்ததா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தீர்களா? அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். இன்று நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் வெறுப்புடன் நடந்து கொண்டீர்களா? தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை
குருடாக்கிவிட்டது. இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாது சோம்பேறிகளாக வாழ்ந்தீர்களா? சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவர். இன்று நீங்கள் சந்தித்த ஏழைக்கு உதவினீர்களா? ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்துவிடுவார். இன்று நீங்கள் மற்றவரை ஏளனம் செய்தீர்களா? ஏளனம் செய்வோரை அடி. அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவரை கடிந்து கொள், அவர் மேலும் அறிவுடையவராவர். இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும்
கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டே. இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டே. பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் பலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது. வாதைவும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீர் அஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீர் அஞ்ச மாட்டீர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 11 முதல் 17 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 50. இறை வார்த்தைகள் 8 முதல் 9, 16 முதல் 17, 21 மற்றும் 23 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 34 முதல் அதிகாரம் 11, இறை வார்த்தை 1 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அன்று, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளோரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தமக்குரிய கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே நமது வழியும் வாழ்வுமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழவும் அவரது கட்டளைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும். இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து
ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூலை 13 புனித 2ஆம் ஹென்றி. ஜெர்மனியின் பவேரியாவில் கோமகனாக வாழ்ந்த ஹென்றி ஜிசெல்லா தம்பதியினருக்கு கிபி 973ஆம் ஆண்டு பிறந்தார் 2ஆம் ஹென்றி. ரீகன்பெர்க் மறைமாவட்ட ஆயர் வோல்ஃப்காங் அவர்களின் பொறுப்பில் வளர்ந்த 2ஆம் ஹென்றி தன் மறைமாவட்ட பள்ளியில் கல்வி பயின்றார். கிபி 995ஆம் ஆண்டு தன் தந்தையினை இழந்த இவர் பவேரியாவின் கோமகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு பணிகளைச் செய்தார். கிறிஸ்துவ நெறிகளை கடைபிடித்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையினை வாழ்ந்த கோமகன் ஹென்றி கிபி 1002ஆம் ஆண்டு ஜெர்மனியின் அரசராகவும் கிபி 1004ஆம் ஆண்டு இத்தாலியின் பவேரியா பகுதியின் அரசராகவும் ஆட்சி புரிந்தார். திருத்தந்தை 8ஆம் ஆசீர்வாதப்பர் கிபி 1014ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் நாள் இவரை உரோமையின் பேரரசராக முடிசூட்ட திருச்சபைக்கும் அரசுக்கும் இடையே நல்லுறவை வளர்த்தார். கிறிஸ்துவ மதத்தினை காப்பதற்காக கிரேக்கர்களோடும் லொம்பார்டுகளுடனும் போராடிய பேரரசர் 2ஆம் ஹென்றி ஜெர்மானிய ஆயர்களை மதசார்பற்ற ஆட்சியாளர்களாகவும் பேராலயத்தின் இளவரசர்களாகவும் நியமனம் செய்தார். இறைபக்தியில் சிறந்து விளங்கி தன் இறுதி காலத்தில் சிறிது ஊனமான காலுடன் வாழ்ந்த பேரரசர் 2ஆம் ஹென்றி கிபி 1024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் நாள் விண்ணகம் சென்றார். ஆண்டவரின் அன்பு மகனாக வாழ்ந்து திருச்சபை பணிகளில் தன்னை அர்ப்பணித்த பேரரசன் 2ஆம் ஹென்றியினை
திருத்தந்தை 3ஆம் யூஜின் கிபி 1146ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தி மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித 2ஆம் ஹென்றியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மாற்றுத்திறனாளிகளை ஆண்டவர் உடனிருந்து வழிநடத்தும்படி ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்மிடமுள்ள ஏதாவது ஒரு பொருளை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளினுடைய வல்லமை, கடவுளுடைய ஆற்றல் நம்மை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாலும் சமாதானத்தாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான நாளிலும் அதை நாம் உணர்ந்திருப்போம். அதற்காக நமது ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். இன்றைய சிறப்பான நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற நம் சகோதரிகளுக்காக, நமது குடும்பங்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, இயேசுவே, குழந்தை பாக்கியத்தை மாபெரும் கொடையாக அந்த குடும்பங்களுக்கெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற தேவனே, இதோ குழந்தை பாக்கியம் இல்லாமல், குழந்தை செல்வம் இல்லாமல் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலவிதமான அவல பேச்சுகளால் முடங்கி போய் கிடக்கின்ற என் சகோதரியை, என் சகோதரனை, இந்த குடும்பங்களை நீர் பாருமையா. உமது இரக்கத்தால் இந்த குடும்பங்களை நிரப்பும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மகிழ்ச்சியை, சந்தோஷத்தால் அந்த குடும்பங்களை எல்லாம் நீர் நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். குழந்தை செல்வத்தை கொடுத்து இந்த குடும்பங்களுக்கு நீர் வரங்களை நீர் அள்ளி தரும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை அருளும் ஆசீரும் நம்மை நாளும் வழிநடத்தும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசி வாழ்க, வாழ்க, வாழ்க. வானவர் அனைவரின் தலைவியே